ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. சகித்துக் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கடினமாய் இருந்தாலும் பொறுத்து கொண்டு நாம் நம் வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடன் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை அழைத்து செல்வார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை தனியாக விடவில்லை. நம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வார். ஏசாயா 23, 24 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் இந்த அதிகாரங்கள் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தீமையை அழிப்பதும் நன்மையை மீட்டெடுப்பதும் கர்த்தரின் செயலாயிருக்கிறது. அவருடைய திரு சித்தமாய் இருக்கிறது. அவர் தம்மை அண்டிக் கொண்டு மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு தேசத்தையும் அவர் தமக்கென்று பத்திரப்படுத்துகிறார். அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கடைசி வரை மனம் திரும்புகிற எண்ணமே இல்லாமல் தீமைக்கு மேல் தீமை செய்து பொல்லாதவனுக்கு இடம் கொடுக்கிற மனிதர்களை அவர் அழித்து போடுகிறார். அது அவருடைய விருப்பமாக அல்ல. மனிதர்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் மற்ற மனிதர்களை காப்பாற்றும்படியாக, தம்முடைய ஜனத்தை காக்கும்படியாக, அவர்கள் கெட்டதும் அல்லாமல் தீயவர்கள் தாங்கள் கெட்டதும் அல்லாமல் மற்றவர்களையும் கெடுக்க தொடங்குவார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை விட்டு விலக்குகிறார். தம் ஜனத்தை விட்டு தீயவர்களை விலக்கி போடுகிறார். அதாவது ஒரு சிறு காரியத்தை பார்ப்போம். சிறிய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் அதிகமாக வம்பு பண்ணுகிற, தாங்களும் படிக்காமல் மற்ற பிள்ளைகளையும் படிக்க விடாமல் செய்கிற சில வம்பான பிள்ளைகள் இருப்பார்கள். அதாவது ஓரிரு பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு வகுப்பில். அவர்கள் மிகவும் தீமை நிறைந்தவர்களாக, அடங்காதவர்களாக, ஆசிரியர்களுக்கும் எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கும் அடங்காதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தாங்களும் கீழ்ப்படிய மாட்டார்கள் ஆசிரியர்களுக்கு, மற்ற பிள்ளைகளையும் கீழ்ப்படிய விட மாட்டார்கள். ஏதாவது ஒரு தொல்லை செய்து கொண்டிருப்பார்கள். மற்ற பிள்ளைகளை படிக்க விட மாட்டார்கள். அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது. சிறு வயது பிள்ளைகளில் இப்படி ஒரு சில பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர் கண்டிப்பார். பலமுறை கண்டித்து பார்ப்பார்கள். இல்லை என்றால் அதன் பின்பு அடித்து திருத்த பார்ப்பார்கள். கடைசி வரைக்கும் திருந்தாமல் அந்த பிள்ளைகள் மிகவும் அட்டூழியம் செய்தால் பெற்றோர்களை வரவழைத்து அந்த பிள்ளைகளை வகுப்பை விட்டு நீக்கி விடுவார்கள். இனி உன் பிள்ளை இந்த வகுப்புக்கு வரக்கூடாது, எங்கள் பள்ளிக்கு வேண்டாம் என்று விலக்கி விடுவார்கள். மிகவும் அட்டகாசம் பண்ணுகிற பிள்ளைகளை, மிகவும் தொல்லை கொடுத்து பிறரை துன்புறுத்துகிறார்கள் என்றால் அனுப்பி விடுவார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? அந்த ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், படிப்பதில்லை. மற்றவர்களையும் படிக்க விடுவதில்லை. மற்ற பிள்ளைகளும் பாழாகி விடுவார்கள். இந்த பள்ளியில் நாங்கள் வைத்திருக்க மாட்டோம், நீங்கள் அழைத்து செல்லுங்கள், அனுப்பாதிருங்கள் பள்ளிக்கு என்று அனுப்பி விடுவார்கள். இது சகஜமா எல்லா பள்ளிகளிலும் நடக்கிற காரியம்தான். யோசித்து பார்ப்போம். ஒரு ஆசிரியருக்கே, ஒரு தலைமை ஆசிரியருக்கே அந்த பள்ளியில் படிக்கிற மற்ற பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக வளர வேண்டும், அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் போன்ற அக்கறையும் கரிசனையும் இருப்பதினால் இந்த காரியங்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்க நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன், நாம் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்த நாம் நல்லவர்களாக வாழவும், தீமையை விட்டு விலகி நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புவார். அப்படி இருக்க அதை விட்டு இந்த தீயவர்களை வளர விட்டால் அவர்கள் வளர்ந்து வளர்ந்து தாங்கள் கெட்டதும் அல்லாமல் மற்ற நீதிமான்களையும் துன்புறுத்தி படாத பாடுபடுத்துவார்கள். இன்றும் நம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட மனிதர்களை. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக துன்மார்க்கனின் செயல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை நாம் எதிர்த்து வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தருடைய ஜனத்திற்கும் இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், அந்த துன்மார்க்கரை ஏவி விடுகிறது
சாத்தானுடைய வேலை. அவன் அப்படித்தான் செய்வான். சும்மா விட்டுவிட மாட்டான். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், சரி வாழ்ந்து கொள் என்று விட்டு விடுவானா? இல்லை. நம்மை பரிசுத்தம் அடைய விடாமல் தடை செய்வதும், பாவத்தை செய்ய வைப்பதுமே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. அதனால் நமக்கு எதிரிகளை உண்டு பண்ணிக் கொண்டே இருப்பான். நாம் மனம் சோர்ந்து போய் எப்படியாவது கர்த்தரை விட்டு வந்துவிட வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாய் இருக்கு. இப்படிப்பட்ட துன்மார்க்க காரியங்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை துன்புறுத்தும் போது, நாம் அதன் தன்மையை புரிந்து கொள்கிறோம். துன்மார்க்கர் எவ்வளவு தீமை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் அது ஒரு எல்லை மீறி போகும்பொழுது, அது நம்மையே அழித்துவிடும். கர்த்தருடைய ஜனங்களை அழித்துவிடும். துன்மார்க்கம் அதிகமாகும் போது, கர்த்தருடைய ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அதை பார்த்து கொண்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். தம்முடைய ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். அதனால் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொள்வார். அதற்காக துன்மார்க்கரை அழித்து போடுவார். இப்படிதான் நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து உலகம் முழுவதையும் அழித்தது, 8 பேரை தவிர. இது நடந்து முடிந்தது. அதன் பின்பு இப்பொழுதும் கூட இயற்கை சீற்றங்களினால் பல மனிதர்கள் பல இடங்களில் இறப்பதற்கு காரணம் அந்தந்த இடங்களில் நடக்கிற பாவ காரியங்கள் தான். இயற்கை சீற்றங்கள் வளர்ந்து அழிகிற இடங்களை சற்று கவனித்து பார்த்தால், அதற்கு முன்பாக அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அங்கு மிகப்பெரிய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும். நம்மால் கற்பனை செய்யக்கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாவங்களும் அக்கிரமங்களும் பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருப்பதினால்தான் கர்த்தர் அதை அழிக்கிறார். இது வேண்டும் என்றால் நாம் ஆராய்ந்தும் பார்க்கலாம். இப்படி சில ஊழியர்கள் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பேரழிவு வந்ததே ஏன் வந்தது என்று ஆராய்ந்து அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று அதற்கு முன்பு நடந்த காரியங்களை விசாரித்து பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பாவங்கள் நிறைவேறி இருந்திருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் அந்த இடங்களை அழித்திருக்கிறார். இது போலதான் கர்த்தர் கோபம் கொண்டு இயற்கையை பயன்படுத்தி அழிக்கிறார். அதனால் நாம் புரிந்து கொள்வோம், கர்த்தர் துன்மார்க்கரை அழிக்கிறார். நீதிமான்களை காப்பாற்ற, பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தம் அடையவும், அவர்கள் தங்கள் வேலைகளை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தடையா இராதபடிக்கு துன்மார்க்கரை கர்த்தர் அகற்றி போடுகிறார். இது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தேவைதான். அதை நாம் வெறுக்க முடியாது. கர்த்தர் மனம் திரும்புகிறதற்கு எல்லா மனிதருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் அதற்கும் எல்லை உண்டு. காலம் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவர்கள் இருதயமோ கடினப்பட்டு அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் அழிக்கிறார். இந்த அதிகாரத்தில் தீரு, சீதோன் என்னும் பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஓரங்களில் இருக்கிற துறைமுக பட்டணங்களாய் அந்த காலத்தில் இருந்த இடங்கள் இது. இந்த இடங்களில் இந்த இடத்தை குறிப்பது போல கர்த்தர் சொன்னாலும், தீரு என்பது எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் பார்த்தால் தீருவின் ராஜா என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் கர்த்தர் இந்த இடங்களை அழிப்பதற்கும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கும் காரணம், வலு சர்ப்பம் முழுமையாய் இந்த இடத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இதுவே காரணம். இந்த நியாய தீர்ப்பு, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புகள் எல்லாம் வருகிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அந்த இடங்களை அழிக்கிறார். சரி, இது ஏன் நடந்தது? வலு சர்ப்பத்தில் தலைநகராய் ஆளுகை செய்கிறதாய் இருந்தது. எசேக்கியேல் 28 நாம் கவனித்து படித்து பார்க்கும் போது அங்கு தீருவின் ராஜாவை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனத்தில். தீருவின் ராஜா என்று சொல்லிவிட்டு கர்த்தர் அந்த அடையாளத்தை கொடுத்து, அதன் பின்பாக நீ காப்பாற்றுகிற கேருபாய் இருந்தாய், பரலோகத்தில் இருந்தாய், அங்கிருந்து நீ விழ தள்ளப்பட்டாய் என்று சொல்லுகிறார். இது சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தீருவின் ராஜா யார்? வலு சர்ப்பம். இதை நாம் புரிந்து கொள்வோம். எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் முழுமையாகவும் படிக்கலாம். 14ஆம் வசனத்தில் இந்த குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அதை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் தீருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு துறைமுக பட்டணம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த இடத்தில் கண்டிப்பாக வலு சர்ப்பத்தின் ஆளுகை, அதனுடைய அதாவது அங்கிருந்த ஜனங்களை வலு சர்ப்பம் ஆண்டு கொண்டிருந்தது. மிகுந்த பாவம், உச்சக்கட்ட பாவங்கள் நிறைவேறி இருக்கிறது. அது நிமித்தம் தீரு, சீதோன் இந்த பகுதிகளை கர்த்தர் அழிக்கிறார்.
அதை முற்றிலும் அழித்து போடுகிறார் கர்த்தர் ஒரு இடத்தை என்றால் அந்த இடத்தில் ஒரு துளியும் பரிசுத்தம் இல்லை என்று பொருள். பாவமாய் இருந்தாலும் பரிசுத்தமாய் இருந்தாலும் கர்த்தர் முழுமையானதும் தான் அதற்கு பலன் தருவார். ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எல்லா மனிதர்களும் பிறப்பின் போதே பாவம் அவர்களுக்குள் இருக்கிறது. பாவ சுபாவம் எல்லாரிடத்திலும் உண்டு. அதனால் பிறக்கும் போதே நான் பரிசுத்தவான் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரே மனுஷகுமாரன், பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்படுகிறோம், அபிஷேகம் பெறுகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். அதன் பின்பு நம் ஆத்துமாவில் பரிசுத்தத்தை வளர்த்துக் கொள்கிறோம், ஆவியில் பரிசுத்தம் அடைந்து. இப்படியாக பரிசுத்தவான்களின் வாழ்க்கை தொடங்குகிறது. ஆனால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு என்பது துவங்குகிறது. ஒரு மனிதன் முழுமையாய் பரிசுத்தம் அடைந்து விட்டால், முழு பரிசுத்தையும் அடைந்து விட்டால் கர்த்தர் அந்த மனிதனை உடனே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்வார். ஒரு சிறு சிறு குறைகளாவது இருந்தால்தான் இந்த பூமியை கர்த்தர் வைத்திருப்பார். அதே போல ஒரு மனிதன் முழுமையாய் துன்மார்க்கன் ஆகிவிட்டால் அவனை உடனே அவன் உயிரை எடுத்து பாதாளத்தில் அடைத்து போடுவார் கர்த்தர். பாதாளத்திற்கு அனுப்பிவிடுவார். அவன் இனி பூமியில் இருப்பதற்கான வேலை என்ன? ஒரு துன்மார்க்கன் முழுமை அடைந்த பின்பு, தன் துன்மார்க்கத்தில் முழுமை அடைந்த பின்பு அவன் பூமியில் வீணாக இருக்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் என்பது அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, அதாவது அவன் வாழ்வதற்கான காரணமே மனம் திரும்புவதற்கு அவனுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு. உனக்கு 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், இத்தனை வருடம் உனக்கு கொடுக்கிறேன். அதற்குள் நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். மனம் திரும்பாவிட்டால் நீ செய்த நற்பலன்களை அனுபவித்து முடித்து ஒட்டுமொத்தமாக பாதாளத்திற்கு அடைத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தான் செய்கிறார். ஒரு மனிதன் பாவியாயிருக்கிறான், ஆனாலும் நற்கிரியைகள், நீதி நியாயங்கள் எதையாவது 1-2 செய்திருந்தானால் அந்த மனிதன் செய்த நன்மைக்கு ஏற்ற பலனை இந்த உலகத்திலேயே கொடுத்து அவனுக்கு சரி கட்டி விட்டு முழு துன்மார்க்கத்திற்கும் உரிய பலனை பாதாளத்தில் அடையும்படியாக அங்கு அடைத்து போடுவார். ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் மனம் திரும்பி வாழ்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தடுமாறி எல்லாம் பரிசுத்தமாய் செய்து கொண்டு வந்தாலும் சில குறைகள், குற்றங்கள், நம்மிடத்திலும் பாவங்கள் ஏதாவது வந்துவிடும். அது நிமித்தம் நாம் வாழும்போது, பரிசுத்தவான்கள் வாழும்போது அவர்கள் செய்கிற பாவத்திற்கு ஏற்ற மீறுதல், அக்கிரமங்கள், துன்மார்க்க செயல்கள், அவர்கள் வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா குற்ற குறைகளுக்கும் கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை உலகத்திலேயே கொடுத்து விடுவார். தண்டனைகளை அனுபவிக்க வைப்பார். தம்முடைய ஜனங்களை தண்டித்து முடித்து முழு பரிசுத்தவானாய் மாற்றி, கரைகள் இருக்கக்கூடாது நம் ஆத்துமாவில், தண்டனை கொடுத்து நாம் ஏன் இதை செய்தோம் என்று நம் மனதை வருந்த வைத்து இனி இந்த தவறை செய்யக்கூடாது என்ற உணர்வு நமக்கு வந்த பின்பு கர்த்தர் நம்மை எடுத்துக் கொள்வார். முழு பரிசுத்தவானாய் நாம் இருப்போம். ஏனென்றால் தீமைக்கேற்ற தண்டனை நிறைவேறி முடிந்து விட்டது. இப்பொழுது நம்மிடத்தில் கரை இல்லை, முழுமை அடைந்து விட்டோம், கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் பரலோகத்தில். அதனால்தான் சில ஊழியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது. அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம், மீறுதல்கள், அக்கிரமங்களை நிமித்தம் சில தவறுகள், அது எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்படி வரும் பொழுது அதற்குரிய பலனை உலக வாழ்க்கையிலேயே அவர்கள் அனுபவித்து முடித்து முழு பரிசுத்தவான் ஆகி பரலோகத்திற்கு செல்வார். இதுதான் நிலை. இப்படிதான் கர்த்தர் மனிதனை வழி நடத்துகிறார். அதனால் தீரு என்ற இந்த தேசம் அந்த இடம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற இந்த துறைமுக பட்டணம், சீதோன் என்னும் துறைமுக பட்டணம், இவைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுகிறார். அதற்கு காரணம் பொல்லாத ஆவிகளால் அந்த தேசங்கள், அந்த பட்டணங்கள் நிரப்பப்பட்டிருந்தது. வலுசற்பத்தினால் அதன் ஆளுகைக்குட்பட்டு. இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் என்றால், இந்த துறைமுக பட்டணங்களின் மிகப்பெரிய, உலகம் எங்கும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வர்த்தகம் நடந்தது. வியாபார ஸ்தலமாய் இருந்தது. வியாபார ஸ்தலத்தில் தான் அநேக அக்கிரமங்கள், பணம் அதிகம் இருக்கும் இடமாக, செல்வம் உள்ள இடமாக இந்த பட்டணங்கள் இருந்தது.
அதிக வியாபாரம் செய்தது, அதிக பொருளீட்டியது பணக்கார பட்டணங்களாய் இருந்தது. அது நிமித்தம் அதிக பாவமும், பணம் இருக்கும் இடத்தில் பாவமும் அதிகமா இருக்கும் அல்லவா? அப்படியாக பாவம் நிரம்பியது. அதன் வழியாக கர்த்தர் இப்படி நடந்ததினால் அந்த இடங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அழித்தும் போட்டார். இப்படி தீமைக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பை கட்டளையிடுகிறார். தம்முடைய ஜனங்களை காக்கும் பொருட்டு, உலகத்தை காக்கும் பொருட்டு. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அது அழிக்கப்பட்ட பின்பு 70 வருடங்கள் சென்று 70 வருடங்கள் அந்த வலு சர்ப்பம் கட்டி வைக்கப்படுகிறது. அந்த தீமையை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுகிறார். அது 70 வருடம் கழித்து மீண்டும் வருகிறது. 70 வருடம் கழித்து மீண்டுமாக வந்து தேசத்தின் ஜனங்களோடு பாவம் செய்திற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ராஜ்யங்களோடு பாவம் செய்திற்று என்றால் வலு சர்ப்பத்தின் ஆளுகை தேசம் எங்கும் வருகிறது. அதாவது வேசித்தன பாவம் என்று சொல்லும் பொழுது இது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி மனிதர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்வதை தான் குறிக்கிறது. பொல்லாத ஆவிகள் தான் மனிதனை ஆளுகை செய்து செயல்பட வைப்பது. அதாவது ஒரு வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்கு இச்சையை தூண்டி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற தந்திரங்கள். இன்றைக்கும் வியாபாரத்துறையை எடுத்துக்கொண்டால் அங்கு எத்தனை வஞ்சகங்கள், ஏமாற்று வேலைகள், பொய்கள் நிரம்பி இருக்கிறது. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு சென்றால் கூட, ஒரு சிறிய பொருளை நாம் வாங்கினால் கூட அதை பார்த்து இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. டிவிகளில் விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. அது சாதாரண ஒரு பொருளா இருக்கும். ஆனால் அதற்கு கொடுக்கும் விளம்பரத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் பார்த்தால் மிக உயர்ந்ததாக உயர்த்தி காட்டுவார்கள். இதெல்லாம் பொய் தானே, மாயை தானே. இப்படிப்பட்ட மாயைகள் வியாபாரத்துறையில் உண்டு. எல்லா நிலைகளிலும் உண்டு. மாயை செய்வது, பொய் சொல்வது என்பது வியாபாரத்தின் ஒரு நீதி என்றே சொல்லப்படுகிறது. அதை பாவமாக கூட மனிதர்கள் பார்ப்பதில்லை. இந்த பொருள் இந்த விலைக்கு கொடுக்கிறோம், இந்த மதிப்பு என்று உண்மையை சொல்லலாம். ஆனால் இன்று மாய்மாலங்கள் நிரம்பி இருக்கிறது. வியாபாரத்துறையின் மாய்மாலங்கள் மிக பெரியது. அதை சொல்லவே முடியாது. சிறிய அளவு ஒரு வியாபாரமாய் இருந்தாலும், அன்றாடம் ஒரு சிறு வருமானம் செய்கிற ஒரு வியாபாரமாய் இருந்தாலும், மிகப்பெரிய வியாபாரமாய் இருந்தாலும் எல்லாவற்றிலும் வஞ்சகம் நிரம்பி இருக்கிறது. வஞ்சிக்கிறவனுக்கு பெயர் தான் வலு சர்ப்பம். அவனுடைய குணமே தந்திரமும் வஞ்சகமும் தான். அவனுக்கு வேற என்ன இருக்கிறது அவனிடத்தில்? வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, பிறரை ஏமாற்றுவது. வியாபாரத்துறையும் அப்படிதான். அதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் இதை புரிந்து கொள்வோம். வியாபாரம் என்பது வலு சர்ப்பத்தின், சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதம். அவன் வியாபாரி என்று எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வியாபாரம் மிகவும் பெருகி இருந்தது என்றெல்லாம். இது எல்லாம் இந்த தீரு என்ற இந்த தேசத்தை குறித்து சொன்னாலும், இந்த வசனங்கள் முழுவதும் உலகம் எங்கும் இருக்கிற வலு சர்ப்பத்தின் ஆளுகைக்குள் இருக்கிற, பாவம் செய்கிற, சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். உலகத்தில் எல்லா பகுதிகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்று பொருள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் என்று பொருள். தீமையை ஒழிப்பதும் நன்மையை காப்பதும் கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. கர்த்தரே தம் ஜனங்களை காக்கும் பொருட்டு அடுத்த சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் உருவாக்குவதற்காக தீமையை அழிக்கிறார். இப்படியாக நாம் எந்த தொழில் செய்தாலும் அதில் நீதி நியாயத்தோடு உண்மையை சொல்லி, குறைந்த வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, உண்மையை சொல்ல தொடங்குங்கள். நீதியாய் நியாயமாய் செய்யுங்கள். வலு சர்ப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தானின் கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயம் அதை செய்யக்கூடாது. சாத்தானுடைய தந்திரம் போல நாமும் தந்திரம் செய்து வியாபாரம் செய்து பிறரை ஏமாற்றினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு வரும் தண்டனை நமக்கும் வரும். நாம் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாதபடி செய்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட தீமைக்கு ஆளாகாதபடிக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள
இவ்வுலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் உண்மையாய், நீதியாய், நியாயமாய் இருப்போம். அதிகம் சம்பாதித்து எதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. குறைச்சலாய் சம்பாதிப்பதினால் நஷ்டம் எதுவும் இல்லை. போகும்போது நாம் வெறுமையாக தான் செல்ல போகிறோம். எங்கு செல்ல போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். பாவம் செய்து அதிக பணம் ஈட்டினாலும், பொருள் ஈட்டினாலும் பாதாளத்திற்கு செல்லும் பாதையாக அதுவே மாறி போகும். அதிக பணம், பேராசை நம்மை பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். அக்னி கடலில் போட்டுவிடும். அதனால் நீதியாய், நியாயமாய் வாழ்ந்து, உண்மையை பேசி, சத்தியத்துடன் வாழ்ந்து, சத்தியத்துடன் நம் செய்யும் தொழிலை செய்து, கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்வதே மிக சிறந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கை. வாழ்க்கையை புரிந்து வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம். நம்மை என்றென்றும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற மனித இனத்தையே, ஒட்டுமொத்த இனத்தையும், உலகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நம் தேவன் ஒருவர் உண்டு. அதை புரிந்து கொள்வோம். அவர் பார்வைக்கு நாம் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது. மறைவே இல்லை. நாம் எங்கிருந்தாலும் அவர் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். தேவ தூதர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். யார், எந்த மனிதன் என்ன செய்தாலும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வோம். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. அந்த பயத்தோடு நாம் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுவோம். 70 வருடங்களின் முடிவிலே அந்த பொல்லாத ஆவி மீண்டும் உலகத்தை வஞ்சிக்கும். சகல ராஜ்யங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்ய வரும். அதாவது உலகத்தின் ராஜ்யங்களை பிடித்து கொள்ளும் சாத்தானின் ஆளுகை என்று வரும். இன்றும் வியாபாரத்துறையில் சின்னமாக சொல்லப்படுவது ஒரு மிருகம், மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ, ஒரு காளை மாடும், அந்த காளை மாட்டின் மேல் ஒரு பெண் இருப்பது போல, அமர்ந்திருப்பது போல. இந்த முரண்பாடான ஒரு காளை மாட்டின் மேல் பெண்கள் யார் ஏறுவார்கள்? இது முரண்பாடான ஒரு ஒரு அடையாளமா இருக்கிறது. இது சாத்தானுடைய அடையாளம், அவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது. வெளிப்படுத்தலில் இது 2000 வருடங்களுக்கு முன்பாகவே யோவானையா எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தியதை. இப்படி சாத்தான் பிடித்து கொண்டு தேசங்களின் ராஜ்யங்களோடு அதிக பணமும் பொருளும் சம்பாதித்து மிகப்பெரிய செல்வாக்கை உண்டாக்குவான். ஆனால் அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விடுவாராம். இது எப்படி இருக்கிறது? அவன் அதிக ராஜ்யங்களை பிடித்து பலர், அதாவது எல்லா தேசங்களும் பணம் பொருள் ஈட்டி பெரிய பணக்கார நாடுகளாய் வளர்ந்து நிற்கும். அந்த அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்படி என்றால் தம்முடைய ஜனங்கள் யுத்தம் செய்ய வைத்து அதில் வெற்றியை தந்து அந்த பொல்லாங்கனை அழித்து அவன் சொத்தை எல்லாம் எடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விடுவார். எவ்வளவு பெரிய அற்புதம்! அப்படிதான் ஆண்டவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய வல்லமை மகா பெரியது. அவருடைய வல்லமையை உணராமல் தான் பொல்லாதவன் இப்படி ஆண்டு கொண்டிருக்கிறான். நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அப்படி அவன் சம்பாதித்து வைத்ததை எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எடுத்து கொடுத்து அவர்கள் அதை சேர்த்து வைப்பதற்காக அல்ல, அவர்கள் புசிக்கவும், உடுத்தவும், அவர்கள் தேவைகளுக்கு செலவழித்துக் கொள்ளவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம் ஜனங்களை போஷிக்கிற தேவன். துன்மார்க்கருடைய செல்வம் நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படுவதாம் என்று நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது அல்லவா? அந்த காரியத்தின்படி கர்த்தர் செய்வார். அடுத்ததாக 24ஆம் அதிகாரம். கர்த்தர் தேசத்தை வெறுமையாக்கி அதை பாழாக்கி அதை வெறுமையாக்குவார், அதையெல்லாம் அழித்து போடுவார். அப்படி கர்த்தர் அழிக்கும், கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு உலகம் எங்கும் இருக்கிற பாவத்தை அழிக்கும் நாளில் அங்கு அதிகமான ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். 100 கோடி இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் பேர் தான் மீந்திருப்பார்கள். அதிகமான ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், எஜமானனுக்கு எப்படியோ அப்படியே வேலைக்காரனுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே, அதாவது வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும், சமமாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி தேசம் வெறுமையாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்படி என்றால் பாரபட்சம் இல்லாமல், எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் ஒரே விதமாய் கர்த்தர் அழித்து போடுவார் என்று பொருள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். பொதுவாக அதிகமான ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். அதாவது பூமியின் ஜனங்கள், பூமி இன்று இன்று காலை விடுகிறது என்றால் நம் டிவி சேனல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சில நாட்கள் உற்சாகமான நாட்களா இருக்கும். எல்லா தொலைக்காட்சிகளிலும், உலக தொலைக்காட்சிகள், தேசத்தின் தொலைக்காட்சிகளில் எல்லாம் நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கும். சில நாட்கள் சமாதானமுள்ள நாட்களா இருக்கும். சில நாட்கள் பண்டிகை நாட்களாக இருக்கும். கிறிஸ்துமஸ் போன்ற செய்திகள் வரும்போது, பண்டிகை கொண்டாட்டங்களின் போது உலகெங்கும் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடப்பதினால் அது மிகவும் உலகெங்கும் இருப்பதினால் அது சிறப்பான நாட்களாக சந்தோஷமா இருக்கும். ஒரு டிவி சேனல்களை நாம் போட்டு பார்த்தால், நியூஸ் சேனல்களை பார்த்தால். ஆனால் இந்த கர்த்தர் சொல்லப்படும் இந்த நாளில் தேசமே புலம்பி வாடும், உலகம் எங்கும் பூமி சத்துவமற்று போகுமா? ஒவ்வொரு தேசம் சத்துவமற்று போகுமாம். தேசம் புலம்பி வாடும், பூமி முழுவதும் அதில் ஒரு சாரம் இல்லாமல், சத்துவம் என்று சொன்னால் எசன்ஸ், சாரம் இல்லாமல், ஒரு உற்சாகம் இல்லாமல், தொய்ந்து போய் சோர்ந்து போய் வாழ்வது. ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். ஜனங்களில் உயர்ந்தவர்களாய் இருந்தவர்களை தத்தளித்து தவிப்பார்களாம். அதாவது கொரோனா வந்த போது உலகம் எங்கும் எப்படி இருந்ததோ அப்படி. அப்பொழுது உலகெங்கும் தேசங்கள் புலம்பியது. எல்லா சேனல்களிலும் பார்த்தால் இத்தனை பேர், இந்த தேசத்தில் இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், இத்தனை பேருக்கு நோய் பரவி விட்டது, எங்கும் துக்கமும் புலம்புலமாய்தான் இருந்தது அல்லவா? அப்படிப்பட்ட நிலை வருமா? நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமா? கவலைப்பட வேண்டாம். நம் வாழ்க்கையில் எத்தனைக்கு பாடுகள், வழிகள், வேதனைகள் எது வந்தாலும் கவலை வேண்டாம். கர்த்தரை விசுவாசிப்போம். அவர் பெரியவராய் இருக்கிறார், மகா பெரியவராய் இருக்கிறார். அவரை போல தெய்வம் இல்லை. அவர் ஒருவரே நம்மை காப்பாற்ற வல்லமையுடையவர். அவரை அண்டிக் கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். நாம் வரும் துன்பங்களை நினைத்து பார்க்காமல் போக போகிற இடத்தை நினைத்து பார்ப்போம். ஒரு மலையில் ஏற வேண்டும் என்றால் நாம் மலையின் உச்சியை பார்த்து கொண்டு ஏறினால்தான் ஏற முடியும். பக்கத்தில் பின்புறமும் இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்தால் மயங்கி விழுந்து விடணும். அது போல வரும் துன்பங்களை இடதுபுறம் வலதுபுறம் பார்க்காமல் நாம் போய் சேர வேண்டிய இடம் கர்த்தருடைய ராஜ்யம். அதை பார்த்து கொண்டு வலி வேதனைகளை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கடினமாய் இருந்தாலும் பொறுத்து கொண்டு நாம் நம் வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடன் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை அழைத்து செல்வார். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தனியாக விடவில்லை. நம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வார். அவர் திருக்கரங்களை பிடித்து கொண்டு அவரோடு கூட செல்வதே நம்முடைய வேலையா இருக்கிறது. அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமாய் நடப்போம், பரிசுத்த வாழ்வை வாழ்வோம். இவ்வுலகத்தில் பிறந்த மனிதரின் உண்மையான வெற்றியுள்ள வாழ்க்கை என்றாலே அது நித்திய ஜீவனை அடைவதுதான். அந்த வெற்றியை பெறுவோம். அதற்கு தகுதியுடையவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.